இப்போ நான் பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் 2.1ல் 6th சம். கொஷின் பாருங்கள். யூக்ளிட்டின் வகுத்தல் வழிமுறையை பயன்படுத்தி பின்வருவற்றின் மீப்போவா காண்க. மீப்போவான்னா மீப்பெரு புது வகுத்தி. சரிங்களா? இப்போ 4 சப்டிவிஷனாக கொஷின் கொடுத்துட்டாங்க. இப்போ கொடுத்துருக்க நம்ம வந்து ஏபி, அதாவது வகுப்படும் எண் வகுக்கும் எண் எடுத்து மீதி ஈவு கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? வாங்க பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட் சப்டிவிஷன் 340 மற்றும் 412 கொடுத்துருக்காங்களா. இப்போ சேம் இதுக்கு வந்து யூக்ளிடியன் தேற்றம் பயன்படுத்த போகிறோம். இதுக்கான ஃபார்ம் நமக்கு தெரியும். ஏ ஈக்குவல் பிக்யூ ப்ளஸ் ஆரா. இங்கே பார்த்தீங்கன்னா ஆர் வந்து மீதின்னு சொல்லுவோம். இப்போ 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் ஆர் லெஸ் தென் மாடுலஸ் ஆஃப் பி. இதை விட இதோட மதிப்பு கம்மியாக இருக்கும். சரிங்களா? இப்போ அதில் ஏ வந்து பார்த்திங்கன்னா 412, பி பார்த்திங்கன்னா 340. சரிங்களா? இது அப்ளை பண்ணலாமா? அப்ளை பண்ணும்போது 412 ஈக்குவல் பி என்ன 340. அப்போ 340 வருமா? க்யூ ப்ளஸ் ஆர். சரிங்களா? ஃபஸ்ட்டு இது வகுக்கலாமா? இப்போ 412 வந்து 340 வகுக்கும் போது 1 × 340 340. 412 வந்து 1 தான் இருக்கும். மீதி வந்து லெஸ் பண்ணும்போது இந்த 2 அப்படி வந்துடும். இங்கே 1 இருக்குது 4 இருக்குது. அப்போ பக்கத்தில் அடித்தா இங்கே 3, இங்கே 11. 11 4 லெஸ் பண்ணும்போது நமக்கு 7 வருமா? அப்போது ஈவு பார்த்திங்கன்னா 1, மீதி 72. இது எடுத்து எழுதிக்கலாமா? அப்போ 412 ஈக்குவல் 340. ஈவு என்ன 1, மீதி அதாவது ஆர் வந்து 72. இங்கே வந்து ஆர் வந்து நாட் ஈக்குவல் 0. 0 வர வரைக்கும் போடணும். இப்போ அடுத்து இதை மாற்றி எழுதலாமா? அப்போ என்ன வரும்? 340 ஈக்குவல் பி என்ன எடுப்போம்? 72 எடுப்போமா? அப்போ 72. இப்போ 340 வந்து 72 வகுக்கும் போது நான் போடுறது கரெக்டாக செக் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து இது பெருக்கி இது கூட கூட்டும் போது நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்கணும். சரிங்களா? அப்போ கிடைச்சுன்னா நான் போட்டது கரெக்டு. 340ல் எத்தனை 72 இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 இருக்கா? 4 × 72 288 வருமா? இந்த 0 இருக்குது. இப்போ அங்கே அடித்தா 3, இங்கே 10 வரும். 10ல் 8 போச்சுன்னா 2. இங்கே 3க்கு 8 இருக்க பக்கத்தில் ஒன்று அடிக்கும் போது நமக்கு இங்கே 2 ஆகும். இங்கே 13 வரும். 13ல் 8 போயிடுச்சுன்னா 5. அப்போது நமக்கு ஈவு வந்து 4, மீதி வந்து 52. எடுத்து எழுதிக்கலாமா? அப்போது இங்கே வந்து ஈவு 4 ப்ளஸ் மீதி வந்து 52. இங்கேயும் பார்த்திங்கன்னா ஆர் வந்து நாட் ஈக்குவல் 0. நமக்கு 0 கிடைக்கல. இப்போ மாற்றி எழுதலாமா? இப்போ 72 இது மாற்றி எழுதாமல் 72. இங்கே வகுத்தி பார்த்திங்கன்னா 52 வகுக்கலாமா? 72 52ஆல் வகுக்கும் போது 1 × 52 52. மீதி எவ்வளோ இருக்குது? 20 இருக்கா? இப்போ ஈவு வந்து 1, மீதி வந்து 20. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஆர் வந்து நாட் ஈக்குவல் 0. மாற்றி எழுதலாமா? 52 ஈக்குவல் 20 வருமா? இப்போ வகுக்கும் போது 50 இப்போலாம் 50 வகுத்தல் 20 வருமா? 52 வகுத்தல் 20. 52ல் வந்து எத்தனை 20 இருக்குது? 2 இருக்கா? 2 × 20 40. மீதி லெஸ் பண்ணால் நமக்கு 12 கிடைக்குதா? இப்போ ஈவு பார்த்திங்கன்னா 2, மீதி 12. அதாவது க்யூ வந்து 12, ஆர் வந்து 12. மாற்றி எழுதிக்கலாமா? எழுதும் போது 20 ஈக்குவல் 12 வருமா? 20ல் கேன்சல் பண்ணும்போது எத்தனை 12 இருக்குது? 1 இருக்குது. 1 × 12 12. மீதி எவ்வளோ 8 இருக்கா? அப்போது இங்கே வந்து ஈவு 1, மீதி 8. இப்போது மாற்றி எழுதலாமா? அடுத்து என்ன? 12 ஈக்குவல் 8. இப்போ 12 வந்து 8ஆல் அடிக்கும்போது 1 8 8. மீதி எவ்வளோ? 4 இருக்குது. அப்போது ஈவு வந்து 1, மீதி வந்து 4. இதை மாற்றி எழுதலாமா? 8 ஈக்குவல் இங்கே 4. இப்போ 8 வந்து கேன்சல் பண்ணும்போது 2 8. இங்கே 0 வந்துடுச்சா? அப்போது இங்கே ஈவு வந்து 2, மீதி வந்து 0. இங்கே ஆர் ஈக்குவல் 0. இங்கே எழுதிக்கோங்க ஆர் வந்து நாட் ஈக்குவல் 0. இந்த நம்பர்ஸ்க்கெல்லாம் காமா கொடுத்து ஆர் நாட் ஈக்குவல் 0 எடுத்து எழுதிக்கோங்க. அப்போது 340 மற்றும் 412க்கான மீப்பெரு
பொது வகுத்தி பார்த்திங்கன்னா எவ்வளோ லாஸ்ட்டு 4 வந்திருக்கு. அப்போது மீப்பெரு பொது வகுத்தி 4. சரிங்களா, ஈக்குவல் கொடுத்து இங்கே எழுதிக்கோங்க 4ன்னுட்டு. அடுத்து பாருங்கள், ரெண்டாவது சப்டிவிஷன் என்ன கொடுத்துருங்க, 867 மற்றும் 255. இப்போ இதுக்கு சேம் பாருங்கள். இப்போது யூக்ளிடின் தேற்றம் படி நமக்கு தெரியும் ஃபார்முலா A = BQ + R. இங்கே வந்து R பார்த்திங்கன்னா 0 to 0 less than or equal R less than modulus of B. சரிங்களா, இப்போ இதில் A வந்து என்ன 867, B வந்து பார்த்திங்கன்னா 255. இது அப்ளை பண்ணலாமா? அதில் அப்ளை பண்ணும்போது A என்ன 867 = B பார்த்திங்கன்னா 255. இப்போ இதில் வந்து நம்ம Qவோட வேல்யூவும் Rனோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். சரிங்களா, அப்போ வகுக்கலாமா? வகுக்கும் போது 867 வகுத்தல் 255. இப்போ 867 எத்தனை 255 இருக்குது? 3 இருக்கா? 3 × 255 765. இப்போது கழிக்கும்போது என்ன வரும்? 7 இருக்குது, 5 இருக்குது, கழிச்சா 2, 6 6 கழிச்சா 0, 8 7 ப்ளஸ் பண்ணால் 1 நமக்கு. அப்போது 867 = 255 வகுக்கும் போது ஈவு என்ன 3 ப்ளஸ் மீதி என்ன 102. இங்கே வந்து 6 = ≠ 0, நமக்கு 0 கிடைக்கல. அடுத்து மாற்றி எழுதிக்கலாமா? 255 = 102. இப்போது 255 வந்து 102 வகுக்கலாமா? வகுக்கும்போது என்ன வரும்? 2 × 102 204 வருமா? மீதி எவ்வளோ? இங்கே 5 4 போச்சுன்னா 1, இங்கே 5 அப்படி வந்துடும் 51. அப்போது ஈவு வந்து 2, மீதி பார்த்திங்கன்னா 51. அப்போ இங்கே R வந்து ≠ 0. இதை மாற்றி எழுதலாமா? எழுதும் போது 102ன்னு வரும். 102 = எவ்வளோ 51. இப்போ 102 51 வகுக்கும் போது 2 × 51 102, 0 வந்துருச்சா? அப்போ இங்கே ஈவு பார்த்திங்கன்னா நமக்கு 2, மீதி வந்து எவ்வளோ 0. இங்கே R வந்து = 0. அப்போது therefore 867 மற்றும் 255 மீப்பெரு பொது வகுத்தி எவ்வளவு 51. ஏன் நமக்கு இப்போ 51ன்னு கிடைக்கும் போது நமக்கு 0 கிடச்சிருக்கு. இப்போது மீப்பெரு பொது வகுத்தி 51 எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்து பாருங்கள், தேர்ட் சப்டிவிஷன் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க? 10224 மற்றும் 9648. சரிங்களா, இப்போது இதுக்கு நமக்கு யூக்ளிடின் தேற்றம் படி ஃபார்முலா தெரியும். யூக்ளிடின் தேற்றம் படி சரிங்களா, A = BQ + R. இங்கே வந்து Rன்றது மீதி என்னவாக்கும் 0லிருந்து R less than modulus of B. அதாவது Bயோட மதிப்பு கம்மியாக இருக்கும். சரிங்களா, இங்கே வந்து A பார்த்திங்கன்னா 10224, B வந்து 9648. சரிங்களா, மதிப்பு இங்கே அப்ளை பண்ணலாமா? அப்ளை பண்ணும்போது 10224 = B என்ன 9648. இதில் Qவோட வேல்யூ R, அதாவது ஈவு மீது என்ன பிடிக்க போகிறோம்? வகுக்கலாமா? பாருங்கள், இப்போ 10224 வந்து 9648 வகுக்கும் போது இது எத்தனை இருக்குது? 1 தான் இருக்கா? இப்போ 1 × 9648 அப்படியே வருமா? இப்போ கழிச்சிங்கன்னா நமக்கு என்ன வரும்? 576 வருமா? அப்போது 10224 வந்து 9648 நம்ம வகுக்கும் போது ஈவு என்ன 1, மீதி வந்து 576. இப்போ இது கூட பெருக்கி இதை வந்து நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா, இங்கே வந்து R வந்து ≠ 0. மாற்றி எழுதலாமா? 9648 இப்போ வந்து 576 வகுத்தி எழுதும் போது 9648 வகுத்தல் 576. இப்போ இந்த 9648 வந்து எத்தனை வந்து 576 இருக்குது அப்படின்னு பார்க்கணும்.
இல்லை பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி 3 சமமாக எடுத்து பெருக்கி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் எத்தனை இருக்குது? 1 இருக்குது. அப்போ 1 × 526 526. இப்போ கழிக்கலாமா? கழிக்கும் போது என்ன வரும்? 4 இருக்குது 6 இருக்குது. பக்கம் அடிச்சு இங்கே 5 இங்கே 14. 14ல் 6 போச்சுன்னா 8. இங்கே 5 இருக்குது 7 இருக்குது வராது. இங்கே அடித்தா 8 இங்கே 15ன்னு வரும். 15ல் 7 போச்சுன்னா 8. 8 இருக்குது 5 இருக்குது. கேன்சல் பண்ணால் 3. இப்போ இங்கேருந்து இதே கீழே இறக்கலாமா? அப்போ 8. இப்போ 3888ல் எத்தனை 576 இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 6 இருக்குது. அப்போது 6 × 576 பார்த்தீங்கன்னா 3456. கழிச்சு எவ்வளோ வரும்? 432ன்னு வருமா? இப்போ இங்கே ஈவு வந்து என்ன? 16. மீதி வந்து என்ன? 432. இங்கே பார்த்தீங்கன்னா ஆர் வந்து நாட் ஈக்குவல் 0. நமக்கு 0 வரல. நம்ம எப்படி எடுத்துக்கலாமா? இந்த 576 வகுத்தல் 432 வகுக்கலாமா? வகுக்கும் போது பாருங்கள், 576 வகுத்தல் 432. 1 × 432 432 அப்படியே வரும். மீதி எவ்வளோ இருக்குது? 144 இருக்குது. அப்போ இங்கே வந்து ஈவு வந்து என்ன? 1. மீதி வந்து எவ்வளவு? 144. இங்கே 6 பார்த்தீங்கன்னா நாட் ஈக்குவல் 0. இப்போ அடுத்து எழுதலாமா? 432 ஈக்குவல் 144. இது வகுக்கும்போது பாருங்கள், 432 வகுத்தல் 144. இப்போ இங்கே 3 × 144 432. மீதி 0 வந்துடுச்சு. அப்போது இது ஈவு வந்து 3, மீதி வந்து 0. அப்போ இங்கே 6 வந்து 0 வந்துடுச்சு. எடுத்து எழுதிக்கலாமா? 10224 மற்றும் 9648 மீப்பெரு பொது வகுத்தி பார்த்திங்கன்னா எவ்வளவு? 144. சரிங்களா? அடுத்து பாருங்கள், ஃபோர்த் சப்டிவிஷன் கொஷின் என்னது? 84, 90 மற்றும் 120. இப்போ சேம் இதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போது யூக்ளிடியன் தியரம் படி ஃபார்முலா நமக்கு தெரியும். A = BQ + R. இங்கே R பார்த்தீங்கன்னா 0 ≤ R (mod B). அதாவது மீதி வந்து 0 இருக்கலாம், இல்லை B மதிப்போட கம்மியாக இருக்கும். சரிங்களா? இப்போ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு AB எடுத்து எழுதிக்கலாம். அதில் வந்து வர ஆன்சரோட இன்னொரு நம்பர் நம்ம ஆட் பண்ணிக்குவோம். சரிங்களா? இப்போ A என்னது? இங்கே 90. B என்ன? 84. இதில் அப்ளை பண்ணலாமா? அப்ளை பண்ணும்போது A என்ன? 90 ஈக்குவல் B என்ன? 84. இப்போ Q கண்டுபிடிக்கலாமா? இப்போ 90 வகுத்தல் 84. 90 எத்தனை 84 இருக்குது? 1 இருக்குது. 1 × 84 84. மீதி எவ்வளோ இருக்குது? 6 இருக்குது. இப்போ ஈவு என்ன? 1. மீதி என்ன? 6. இங்கே 6 வந்து நாட் ஈக்குவல் 0. சரிங்களா? இதுக்கு முன்னே 90 = 84 Q + Rன்னு எடுத்து எழுதிட்டு நம்ம எழுதுவோம். அப்படியும் போடலாம், இப்படியும் போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ நமக்கு 0 வரல. இப்போ மாற்றி எழுதலாமா? இப்போ 84 ஈக்குவல் என்ன இருக்குது? 6 இருக்குது. வகுக்கலாமா? இப்போ இது வகுக்கும் போது பாருங்கள், இப்போ 84 வகுத்தல் 6 வகுக்கும் போது 4R 6. 8ல் 6 போச்சுன்னா 2, 4 கீழே இறக்கலாம். பாருங்கள், 4R 24. 0 வந்துடுச்சா? அப்போது இங்கே ஈவு என்ன? 14. மீதி 0. இங்கே 6 வந்து நமக்கு 0 கிடச்சிருச்சு. அப்போது இங்கே வந்து மீப்பெரு பொது வகுத்தி பார்த்திங்கன்னா 84 மற்றும் 90 மீப்பெரு பொது வகுத்தி வந்து நமக்கு இங்கே 6 இருக்குது. அப்போ 6. சரிங்களா? இப்போ நம்ம என்ன படித்தோம் பார்த்திங்கன்னா, இந்த மீப்பெரு பொது வகுத்தி இப்போ நான் 6 வந்து நம்ம Bன்னு எடுக்க போகிறோம். கொஷனில் கொடுத்துருவாங்க பார்த்தீங்களா, அந்த 120ன்றது அதை நம்ம ஏன்னு எடுக்க போகிறோம். எப்பயுமே பெரிய நம்பர் தான் A, சின்ன நம்பர் வந்து B. சரிங்களா? இப்போது இது ரெண்டும் கண்டுபிடிக்கலாமா? இப்போ இதே இடத்துல நம்ம எப்படி எழுதுவோம்? ஃபார்முலா படி A = BQ + Rன்னு எழுதுவோமா? A என்ன? 120 ஈக்குவல் B என்ன? 6. இப்போ Qவும் 6, அதாவது ஈவும் மீதியும் கண்டுபிடிக்கணும்.
இப்போ 120 6ஆல் வகுக்கலாமா? வகுத்தா 2 6 12 இது 0 அப்படியே வந்துடுமா? நமக்கு கீழே 0 ஆயிரும். அப்போது ஈவு என்ன 20 ப்ளஸ் மீதி என்ன 0. இங்கே நமக்கு R = 0 கிடச்சிருச்சு. இப்போ ஃபைனலாக எடுத்து எழுதிக்கலாமா? therefore 84, 90 மற்றும் 120 மீப்பெரு பொது வகுத்தி பார்த்திங்கன்னா 6. இங்கே 6 இருக்கா? 6. சரிங்களா?